இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு தலைப்பு, நம்மை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தின் தேவன். நம்மை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தின் தேவன். வேதத்தின் துவக்கத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே ஆசீர்வதிக்கிற தேவனாக 1ஆம் அதிகாரத்திலேயே தேவன் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கின பின்பு அவர் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கி ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 1ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தோடு கூட தொடங்குகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே என்ன நினைக்கிறேன், 3ஆம் வசனத்திலே அவர் இங்கே இவ்வனமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கிறார். இனி ஒரு சாபமும் இராது என்று முடிக்கிறார். அல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. ஆசீர்வாதத்திலே தொடங்கி சாபத்தை நிக்கிரகம் செய்தவராக, சாபமில்லாத வாழ்க்கை தருகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் வெளிப்படுத்தினதுனால இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நான் தயாரித்த பிரசங்கம் அல்ல, கர்த்தர் உங்களோடு பேச சொல்லும்படியாய் எனக்கு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். ஆகவே கருத்தோடு கேளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கிற, ஒரு இம்பேக்டை கொடுக்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை. ஏன் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் தேவன் என்று பார்க்கிறோம் என்றால், என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருந்த பெந்தகோஸ்தே சபைகளிலே ஊழியர்கள் சாபம் போட்டு பிரசங்கம் பண்றதை நான் நிறைய கவனித்திருக்கிறேன். அப்ப சாபம் போட்டு பிரசங்கம் பண்றதை கேட்டு கேட்டு நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே நானும் என்ன செய்வேன் என்றால், சாபத்தை பற்றி நிறைய பேசிட்டு நானும் சாபம் போடுகிறவனாக இருந்தேன். ஆனா அது ஒரு தவறான அணுகுமுறை என்பதை நான் புரிந்து கொண்டேன். வேதத்தை முழுவதும் வாசித்து பார்த்தால், எதுக்காக தண்டனைகள் சிக்ஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், ஒரு மனிதன் அழியக்கூடாது, அந்த மனிதன் ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து வர வேண்டும், அவன் முழுமையடைய வேண்டும், தன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும் என்பதற்காக அவன் போகிற பாதியிலிருந்து அவனை திருப்பும்படிக்குத்தான் கர்த்தர் அவனுக்கு சிக்ஷை கொடுக்கிறார். சிக்ஷைக்கு கீழ்ப்படியாத போது அவனை தண்டிக்க செய்கிறார். ஆகதான் யோபு பக்தன் சொல்கிறான், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அல்லது ஒருவனையும் நிக்கிரகம் பண்ணுகிறவர் அல்ல, ஒருவனையும் முற்றும் அழிக்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படியே பாஸ்டர் கானான் ஜாதிகளை அழித்தார் என்று கேட்பீர்களானால், கானான் ஜாதிகள் பிசாசுகளின் ஆவிகளோடு அவர்கள் உறவாடி பிசாசின் ஆவிகளினாலே பொசஸ் ஆகி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக சரீர பிரகாரமாக விழுந்து போன தூதர்கள் மனித சரீரத்தை போல சரீரம் எடுத்து மனுஷகுமாரத்திகளோடு கூடினதுனாலே, கணவன் மனைவி போல வாழ்ந்ததினாலே, விழுந்து போன தூதனுக்கும் மனுஷகுமாரத்திற்கும் பிறந்த பிள்ளைகள் அரக்கர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் புராணங்களிலேயும் வேதங்களிலேயும் அரக்கர்களை பற்றின பாடங்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவலோகத்திலிருந்து தேவர்களெல்லாம் வந்தாங்க, அப்படி அதெல்லாம் நீங்க நிறைய இந்த புராணங்களை படிக்கலாம். அதுக்கு பிரசங்கம் பண்றது என்னுடைய வேலை இல்லை, அது ஒரு கதைகள், அது இருக்கட்டும். கிரேக்க கதைகளிலும் அது இருக்கிறது, நம்முடைய இந்திய சூழ்நிலைகளிலேயும் ஆசிய கண்டங்களிலேயும் இப்படிப்பட்ட கதைகள் இருக்கிறதை நாம பார்க்கலாம். இவைகள் ஓரளவிற்கு உண்மைகள், ஆனால் மறுவடிவங்களாக கதைகளாக மாறிவிட்டன. அப்ப அந்த சந்ததியை கர்த்தர் டிஎன்ஏ சேஞ்ச் ஆனதுனால, பிசாசினுடைய டிஎன்ஏ வந்ததுனால, ஆண்டவர் அந்த சந்ததியை ஜலப்பிரளயத்தினால நிக்கிரகம் பண்ணி ஒரு பரிசுத்தமான சந்ததியாக நோவாவை கண்டு அவனுடைய 3 குமாரையும் 3 மருமக்கள் மாறியும் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணினார்னா பேழையில காப்பாற்றினார், நோவாவின் மனைவியோடு கூட.
நான் ஏற்கனவே சொன்னது போல நோவாவினுடைய குமாரனாகிய காம் நோவாவுக்கு செய்த அநீதியான காரியம் நிர்வாணப்படுத்தினான் என்பது நோவாவினுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை அவன் மாற்றி அமைத்ததுனால, சர்ஜரி பண்ணி விட்டதுனால வெறி கொண்டு படுத்திருக்கும் போது நோவாவுக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் இல்லைங்கிறத நீங்க பார்க்கலாம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு குழந்தைகள் இல்லை. இப்போ இந்த காமின் சந்ததியிலே வந்த கானான், அந்த கானான் சந்ததியில் வந்த நிம்ரோத் என்ன பண்ணினான் என்றால், ஆண்டவர் அழித்து போட்ட இந்த ராட்சச சந்ததியினுடைய ஆவிகளிடத்துல தொடர்பை ஏற்படுத்துவதற்காகவும், அந்த ராட்சச சந்ததியினுடைய ஆவிகள் பூமி மண்டலத்துக்கு இறங்கி வருவதற்காகவும், தேவன் பெருவெள்ளத்தை அனுப்பினால் அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காகவும், வானத்தை அளவுள்ள ஒரு கோபுரத்தை கட்டும்படியாக அவன் அந்த இடத்துல அவன் வருகிறான். இவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மிருகத்தை வேட்டையாடுறதுனால அவன் வேட்டைக்காரன் என்று எழுதப்படவில்லை. இவனுடைய வேட்டை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், நீதிமான்களாய் இருக்கிற, தேவபக்தியாய் நடக்கிற, தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ்கிறவர்களுடைய டிஎன்ஏவை அவன் அழிப்பதற்காக, பிசாசினுடைய டிஎன்ஏவை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக அவன் நல்லவர்களும் பரிசுத்தவான்களும் தேவ பக்தி உள்ளவனுமான ஜனங்களை தேடி தேடி அழிக்கிறவனாக இருந்தான். எப்படி இந்த நாட்களிலேயும் சபைகள் அழிக்கப்படுகிறதோ, தேவ ஊழியர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, தேவ பிள்ளைகள் மறுதலிக்க வைக்கப்படும்படி அவருடைய தாய் மதத்துக்கு வாங்க அப்படி சொல்லி அழைக்கப்படுகிற காரியங்களினாலே உபத்திரவங்கள் உலகம் முழுவதும் நடக்கிறதோ, இதே ஸ்பிரிட் தான். இப்போ நோவாவுக்கு முன்பாக சரீர பிரகாரமாகவே அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள். ஆனால் நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நிம்ரோத்தினாலே அந்த ஆவிகள் மனித பலிகளுடைய ரத்தத்தினாலே அந்த ஆவிகள் அங்கே இருந்து கீழே இறங்கி வர, இந்த ஆவிகள் நிம்ரோத்தின் மேலே பொசஸ் ஆகணும், நிம்ரோத்தை ஃபாலோ பண்ற மக்கள் மேலே பொசஸ் ஆகணும், அது உள்ளே குடி வரணும். அதுக்கு முன்னால வரைக்கும், நோவா காலத்துக்கு முன்னால வரைக்கும் அசுத்தாவிகள் எந்த மனிதனையும் பிடிக்கவில்லை. நீங்க பார்க்கலாம், அசுத்தாவிகள் பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் அசுத்தாவிகள் பிடிக்கிற ஒரு காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அந்த அசுத்தாவிகளை துரத்துவதற்காக ஆண்டவர் வந்ததையும் எபேசியர் 2 அதிகாரம் 1-2 வசனத்துல ஆகாயத்து அதிகார பிரபுவினுடைய ஆவியின்படி நடப்பதற்காக, மனசும் மாம்சும் விரும்பினதை செய்வதற்காக நாம் முற்காலங்களில் வாழ்ந்தோம் என்றும் வேதம் சொல்கிறது. இப்ப சரீர பிரகாரமாக பிசாசின் கிரிகளை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் பிசாசினுடைய டிஎன்ஏ நமக்கு தேவை. அப்ப பிசாசினுடைய டிஎன்ஏ நமக்குள்ளே வர வேண்டுமானால், சாதாரணமான மனுஷனுக்குள்ளே அந்த டிஎன்ஏ வராது. அந்த பிசாசுகள் அந்த மனிதனை பொசஸ் பண்ண வேண்டும். இப்ப ஆதாமின் விழுந்து போன பாவரத்தம் என்பது வேற, பிசாசின் டிஎன்ஏ என்பது வேற. ஆதாமின் விழுந்து போன ரத்தம் நான் பாவத்திலே உற்பவித்தேன், அது விழுந்து போன ரத்தம், சரிங்களா? அதுல போய் சொல்லலாம், இந்த மாதிரி சில காரியங்களை செய்யலாம். ஆனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, வன்முறையாளனாய் மாறுகிற அளவுக்கு, மனித கரியை சாப்பிடுகிற அளவுக்கு, மனித ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு, மிருகத்தை போல மாறுகிற அளவுக்கு ஒரு மனிதன் மாற வேண்டுமானால் அந்த ஆவி அவனுக்குள்ளே வர வேண்டும். அந்த ஆவியை முதலாக கீழே வர வைப்பதற்கு நிம்ரோத் செய்த காரியம் என்னவென்றால், அவன் மனித ரத்தத்தை சிந்தி, மனித கரியை சாப்பிட்டு, மனித ரத்தத்தை குடித்து, அதன் மூலியமாக அந்த பிசாசுகள் அவன் மேலே இறங்குவதற்காக அவன் செய்தான் என்று சொல்லி சில உப ஆகமங்களின் மூலியமாக நாம காணலாம். அதை குறித்து நான் விளக்கமாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இப்போ அதற்கு ஒப்பாக இந்த நாட்களிலே மனிதனை பிசாசினுடைய ஆவி நடத்துகிறது போல அந்த டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ண வைக்கிறது விஷயம் என்னவென்றால், ஒரு நோவா காலத்துல திராட்சரசம் என்ற ஒன்றை பிசாசு அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்த போது அதை உருவாக்குகிறான். அதை நோவா தான் பயிரிடுகிறான்.
நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்னால குடிக்கும் போது அவனுக்கு என்ன வரவில்லை என்றால் அது அவனுக்கு போதை வரவில்லை. ஆனா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் குடிச்ச போது அங்கே ஜலத்திரையானது விலகி போனதுனால பாக்டீரியாக்களினாலே புளிப்புத்தன்மை உண்டாக்கக்கூடிய, அதாவது பால் தயிராக புளிப்பு இருக்கு இல்லையா, அதுபோல புளிக்க வைக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டதுனால என்ன நடந்தது என்றால் அங்கே திராட்சை ரசம் புளித்தது. இப்போ இந்த புளிப்பை ஆண்டவர் சொல்லுகிறார், புளித்த ஒன்றையும் ஆண்டவருக்கு பலி செலுத்தாதே, அது கர்த்தருக்கு அருவருப்பு. பஸ்கா பலியிலே கூட அப்பம் புளிப்பதற்கு முன்பதாக நீ கிளம்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். புளித்த ஒன்றை நீ பயன்படுத்தினால் நீ கர்த்தருடைய போஜனை பிடத்தை தீட்டுப்படுத்துவாய், கர்த்தருடைய சமூகத்தை தீட்டுப்படுத்துவாய் என்று சொல்கிறார். ஏன் அந்த புளிப்பை கர்த்தர் வெறுக்கிறார்? அந்த புளிப்புல என்ன இருக்கிறது என்றால், புளித்த திராட்சரசம் ஆல்கஹால் உண்டாக்குகிறது. இந்த ஆல்கஹால் என்ன செய்கிறது என்றால் மனித பெருமூளையை மயங்க வைக்கிறது. மனித பெருமூளை மயங்கும் போது மனிதனுடைய சிறுமூளை மட்டும் இயங்கும். குடிகாரனை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான், டிச்சோரத்துல விழுகிறானா, அவன் கக்கால புரளானா, என்ன பண்ணானா தெரியாது. ஆனா இங்கிட்டு நடந்து வேட்டி அவந்துரும், தலைமுடி கலைஞ்சிரும், பர்சை எவனாவது திருடிடுவான். ஆனாலும் இங்கிட்டு அங்கிட்டு அப்படியே நடந்து நடந்து ஆனா வீட்டுக்கு மட்டும் அவன் சரியா வந்து சேர்ந்துருவான். அவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்னு அவனுக்கு தெரியாது. அவன் சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும் வேலை செய்யும். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்பது என்ன? மிருகங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அதே மூளை அறிவுத்திறன் தான் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிறது. நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் மிருகங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மிருகங்களுக்கு இந்த நம்முடைய பெருமொழியின் செயல்பாடை போல உணர்கிற திறன் இருக்காது. என்ன உணர்கிற திறன்? ஐயோ இப்ப நான் இவங்களுக்கு ஒரு பொய்யை சொல்லிவிட்டா அவங்களுடைய இருதயம் வேதனைப்படுமே, இவர்களை அடித்தால் அவளுக்கு துக்கம் வருமே, இவர்களை காயப்படுத்தினால் அவளுக்கு வலிக்குமே, இது நான் செய்யக்கூடாது, இது கடவுள் வெறுக்கிற காரியம், ஐயோ இதை செய்தால் இப்படி நடக்கும், இப்படி பண்ணா அப்படி நடக்கும் என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த மனசாட்சியின் உணர்வு, அந்த மனசாட்சியினுடைய உணர்திறன் இவர்களுக்கு இருக்காது. இப்ப பிசாசு என்ன செய்தான்? அந்த உணர்திறனை மழுங்க வைக்கும் மதுபானத்தினாலே அநேக மக்களை மழுங்க வைத்து இன்றைக்கு விபச்சாரக்காரர்களாக, கஞ்சா அடிமைகளாக, குடிகாரர்களாக மாற்றி கொலை செய்ய, அடுத்தவருடைய சொத்தை திருட, அடுத்தவர்களுக்கு விரோதம் செய்ய, இந்த சமூகத்துக்கு பேரழிவு உண்டு பண்ண, அரசாங்கங்களுக்கு எதிராக கிரியை செய்ய, கூட்டம் கூட்டமாய் கொலை செய்ய, ஜாதிகளை கொலை செய்ய, ஜனங்களை கொலை செய்ய, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ தீட்டுப்பட்டவன் என்று சொல்லி ஒதுக்க, இப்படிப்பட்ட தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கொலை செய்கிற கொலைகாரர்களாக, பொய்யர்களாக, திருடர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், ஆகவேதான் இந்த மதுபானத்தினால நீ வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவினால் வெறி கொள்ளு. இந்த மதுபானத்தை நீ குடிக்கும் போது உன்னுடைய பெருமூளையை மயங்க செய்து சிறுமூளையில நீ இயங்குகிறார். அந்த இடத்துல சாத்தானுடைய வல்லமைகள், உன்னை லேகியோனின் ஆவிகள் உன்னை தாக்கி பிடிக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறாமல் இந்த உலகத்திற்கு ஒரு சாபமான மனிதனாக, சாபமாக பாத்திரமாக மாறிவிடுகிறார். சொந்த வீட்டிலேயே திருடுகிறவனை பார்க்கிறோம். தன்னுடைய தாய் தகப்பனுக்கு விரோதமாக தூசிக்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம். நன்றி அறிவில்லாத மக்களை பார்க்கிறோம். சுவாபான்பில்லாதவர்களை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த மகளை கற்பழித்து கர்ப்பிணியாக்குகிறவர்களை பார்க்கிறோம். இந்த மதுபானம் என்ன செய்யும் என்றால் எந்த உறவு முறையும் தெரியாது, இச்சைகளினாலே நிறைந்து வெறும் உணர்ச்சிகளை மட்டும் நிறைவேற்ற வைக்கும். இதைத்தான் லோத்தின் குமார்த்திகள், லோத் நீதிமானாய் இருந்தபடினாலே அவன் மனசாட்சிக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டான் என்பதை அறிந்து அவர்கள் உலக வழக்கத்தின்படியாக, நிம்ரோதினால் உருவாக்கப்பட்ட வழக்கத்தின்படியாக திராட்சை ரசத்தை தங்கள் தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து, தங்கள் தகப்பனுடைய மனசாட்சி வேலை செய்ய முடியாதபடி அவனை மயங்க வைத்து, அவனை நித்திரை அடைந்தவனை போல வைத்து, அவன் மூலியமாக ஒரு சந்ததியை, மனசாட்சி இல்லாமல் மிருகத்தை போல ஒரு சந்ததியை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவேதான் கர்த்தர் அந்த சந்ததியை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அது அருவருப்பான சந்ததி என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை மூளையை மயங்க வைக்கிற எந்த விதமான காரியங்களினாலே
நீ மயங்காதபடிக்கு எச்சரிக்க வேண்டும். சினிமா உன்னை மயக்குமானால் சினிமா பார்க்காதே. சினிமா பார்க்கறது சரியா தப்பா அப்படின்னு கேட்பாங்க. சினிமா பார்த்தாலும் சரி, சினிமா பார்க்காவிட்டாலும் சரி, அது பார்க்கிறவரை பொறுத்து. நான் சொல்கிறேன், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சினிமா தான். அதை பார்த்தால் பாவம் வருவதில்லை. அல்லேலூயா. நல்லா அலையிலையா, நல்லா அலையிலையா சொல்றீங்க. அதனால பொதுவா சினிமா பார்க்காதன்னு சொல்ல முடியாது. ஆனா சினிமாவில் நீ என்ன பார்க்கிறேன்னு, பொம்பளையை பார்த்தா அது பாவம், ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா பாவம்னு சொல்றாரு. அதாவது கண்டிஷன் தான். நீ சினிமாவினால உன் ஆத்மா கெட்டுச்சுன்னா அது பாவம். சினிமானால உன் இச்சை தூண்டப்பட்டுச்சுன்னா அது பாவம். அப்போ உன் இச்சையை தூண்டுற காபரா டான்ஸு, லவ் சீனு, கொலை சீனு, பழி வாங்குற சீனு, இந்த மாதிரி இருக்கிற எதையும் பார்க்காதே. அதுவும் ஆத்மாவை கெடுத்து போடும். அல்லேலூயா. காதல் சீனை பார்த்தோன்னே உனக்கு காதலிக்கணும்னு தோணும். எந்த பிள்ளை உன்னை பார்த்தாலும் உன்னை காதலிக்கிற மாதிரி தான் தோணும். காதலிக்கிற சீனை பார்த்தா எந்த பிள்ளைக்கும் எல்லா வாலிபனும் தன் பின்னாலேயே வராத ரொம்ப பேரழகி அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால தான் சொல்றதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்றேன். உன் மனசு மயக்கப்படும் என்று சொல்லுகிறேன். மாயில சிக்கிக்கொள்வா என்று சொல்லுகிறேன். வாலிப காலத்துல ஒரு மயக்கம் வரும். எனக்கும் அப்படி மயக்கம் வந்தது. ஆனா பரிசுத்தாவே தெளிவ வைத்துட்டார். சாயந்தர நேரமான அப்படியே ஒரு மயக்கமா இருக்கும். அப்படி மாடியில உப்பரிக்கிற போய் நின்று வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த வசனம்லாம் ஞாபகம் வரும். உடனே நான் இறங்கி வந்துடுவேன். ஏன்னா 7 மணிக்கு எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம், அதில் உட்காரணும். இந்த குடும்ப ஜெபம் தான் என் வாலிப காலத்தை காப்பாத்துச்சு. எங்கேயாவது கொஞ்சம் கோணமானலாம் போனோம்னா உடனே ஆண்டு தீர்க்க தரிசனத்தில் எங்கள் அம்மா மூலியமா என் மகனே என்ன பண்ணுன அப்படின்னு பேசிடுவார். அதனால தப்பிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உங்களை எதற்காக இங்க வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அவர் ஒருவனை அல்லவா தேடினார், ஆவி பரிபூர்ணமா இருந்ததே, பின் ஏன் ஒருவனை தேடினார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. இன்னைக்கு அநேக காதலின் மூலமாக சிவப்பான கல்யாணம், சிவப்பான பெண்ணை, பணக்கார பெண்ணை, படித்த பெண்ணை, ஐடி துறையில் வேலை செய்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சிவப்பான பெண்ணுக்குள்ள, ஐடியில் வேலை செய்கிற பெண்ணுக்குள்ள, அந்த பணக்கார பெண்ணுக்குள்ள பிசாசின் டிஎன்ஏ இருக்கு. மாமியாரை பார்த்து சொல்லுது, உங்க அப்பா உங்க அம்மா பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, உங்க அம்மா கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நீ வரையா இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகவா அப்படின்னு. அவன் பாருங்க நம்பாளையாரு இல்லைன்னா என்னையா நிற்பாரு. உடனே எனக்கு ஹேண்ட்பேக் எடுத்து நான் அப்படியே போய் கிளம்பிட்டேன் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு, நின்றுட்டு இருப்பார். நல்லா கவனிங்க, அழக பார்க்காத. பிசாசு அழகானவன் தான். லூசிபர் ரொம்ப அழகானவன். உன் மினுக்கினால் உன் இறுதியை மேட்டிமையானது என்று போட்டிருக்கு. அழக பார்க்காத. சிவப்பான பொண்ணு வேணும். உனக்கு பொண்ணு எப்படிப்பா வேணும் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் சிவப்பான பொண்ணா இருக்கு. சில பேர் பாஸ்டர் சொல்றதுக்கு கூச்சப்படுவான். அதனால என்ன சொல்லுவான், பொண்ணை போட்டோ அனுப்புங்க, கர்த்தர் நடத்துற மாதிரி நான் கட்டிக்கிறேம்மா. ஆனால் போட்டோ அனுப்பிச்சா பிடிக்கலம்மா. ஏன்டா பிடிக்கலன்னா, இல்லை அது என்னமோ ஃபீல் வரலம்மா. என்ன ஃபீல் வரல? மனசுக்குள்ள அவன் போட்டிருப்பான் படம். சிகப்பா இருக்கணும், இப்படி இருக்கணும், முடி இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், வாய் இப்படி இருக்கணும். அதனால அவனுக்கு அது பிடிக்காது. நல்லா கவனிங்க, ஒருத்தர் எம்ஐடியில் தான் இருக்கிறார். அழகான பொண்ணா போது சிகப்பான பொண்ணா கட்டினார். நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போறேன். அந்த அம்மா பேசு, டேய் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, அந்த மவனே வாடா உள்ளன்னுச்சு. நான் தான் வாசல் நிற்கிறேன், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, இவரு போன் பண்ணி பார்த்து ஜெபம் பண்ண வாங்க, பிசாசு ஆடிட்டு இருக்குங்கிறாரு. நான் போய் வாசல் நிற்கிறேன், தம்மா அந்த மாதிரி சொல்லுது. எனக்கு தூக்கி வர போடுச்சு. செவன் இருக்கு, அழகா லட்சணமா இருக்கு. இந்த அம்மாவா இப்படி பேசுது அப்படின்னா அந்த அம்மா தான் பேசுது. நான் திரும்பி போலான்னு பார்த்து அவரு வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துருங்க. உங்களே இல்லை ஃபர்ஸ்ட் என்னதான் கூப்பிடுச்சு. என்ன பச்சு பிரதர், இவ்வளவு அன்பா உங்க மனைவி கூப்பிடுறாங்கன்னா இதை விட ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் சிரிச்சுட்டேன், வாங்க ஐயா வாங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. சிவப்பான பொண்ணு தான், ஆனா நீ விரும்புற மாதிரி வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. ஆமேன். நல்ல ஒரு அழகியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பது. பாருங்க, என்னாகும் 24:1 படிங்க மக்கள் அந்த வசனத்தை. என்னாகும் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டபோது என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க படிச்சீங்கன்னா, அங்க என்னாகும் 23:27,
ஏன் பிழையாமுக்கு ஆசீர்வதிக்கிறது பிரியன்னு காமிச்சாரு? இந்த பாலாக் என்ன பண்றான், டிஃப்ரெண்டான கோணத்துல இந்த இஸ்ரவேலுடைய பாளையத்தை பார்க்க சொல்றான். பாளையம் 4 பக்கம் இருக்கு, 4 திசைகள்லயும் பாளையத்தை பார்க்க சொல்றான். ஏன் தெரியுமா? ஏதாகலும் ஒரு திசையில குறையுள்ள மக்கள் இருந்தா அங்கே ஆண்டவர் இவங்களை என்ன செய்வாரு? அவனுக்கு தெரியும், இவங்க கிட்ட குறை இருந்தா ஆண்டவர் சாபம் போட்டுருவாருன்னு அவனுக்கு தெரியும். ஆகவே எங்கேயாவது குறை இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு திசையிலையும் காமிக்கிறார். ஆனா அங்க காமிக்கும் அந்த வசனத்தை பாருங்க, 23 27. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும் வேறொரு இடத்துக்கு உம்மை அழைத்துக் கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆனா அங்க சொல்றாரு 24:1 சொல்றாரு, எங்கிருந்து பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சபிக்க மாட்டார், அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டையை நாம பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகனே உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா வீட்டு வாசலுக்கு வெளியே எவனாவது உன்னை அடிக்க வந்தா நான் வந்து அடிப்பேன்டா. யாரு சொல்றா? யாரு சொல்றா? ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ள மகன் கிட்ட 1000 குறை இருக்கிறது அப்பனுக்கு தெரியுங்க. என் மகன் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, எப்ப பார்த்தாலும் ஜூஸ் வாங்கி குடிக்கிறான், எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்கறான், எப்ப பார்த்தாலும் மொபைல் போனை கல் வச்சு பார்க்கறான் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து மகனை அடிக்க வந்தா, டேய் யார் அவன்? அப்ப நான் இருக்கும்போது என் புள்ள மேல கைய வைக்கிறவன் அப்படின்னு. உங்க பையன் டிவி பார்க்கறான், பாப்பாண்டா. உங்க பையன் மொபைல் பார்க்கறான், அப்படித்தான் பாப்பா, நான் தான் கொடுத்துருக்கேன். உங்க பையன் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் திங்கிறான், நான் தான்டா காசு கொடுக்குறேன், வாங்கி தம்பா, உனக்கு என்னடா நோகுது? அப்பா அப்படி சொல்லுவார். ஆனா வெளியே அப்படி சொல்லிட்டு வெளியே யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். உள்ள வந்து 4 விடுவார், அது வேற விஷயம். ஆனா வெளியே வச்சு யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்களேன். அவர் சிச்சிப்பாரே தவிர யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. தாவீது சொல்றான், மனுஷர் கரத்துல விழாதிருப்பேனாக, கர்த்தர் யார் கரத்திலையும் உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை மேற்கொண்டேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை அரிக்கட்டை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம் என்பதை அந்த சபிக்கிறதுக்கு காசு லஞ்சத்துக்கு வந்த அந்த ஊழியக்காரனை புறமிதுகிட்டு ஓட வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் என்று சொல்கிறார். என்னங்க? முதலாவது உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு சித்தமானது. 2வது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உன்னதத்திலிருந்து தேவன் தந்த கட்டளை. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை யாருனாலையும் சபிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் கட்டளை கொடுத்துட்டேன், எவனாலையும் உன்னை சபிக்க முடியாது. அல்லேலூயா. என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல 23 27 வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 23 ஆண்டவர் சொல்றார், ஆரோனோடும் அவன் குமாரனோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கணும் என்று கேட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இது ஆண்டவருடைய கட்டளை. இஸ்ரவேல் புத்திரர் மேலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் தன் சபை மக்களை எப்போதும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதை ஆசீர்வதிப்பதற்காக தான் அந்த ஊழியனை கர்த்தர் அமர்த்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய எல்லா பேஷண்ட்டையும் கொல்ல சொல்லி கையை காலை வெட்ட சொல்லி கொடுக்கல, அவங்களை காப்பாற்ற சொல்லி தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அது போல சபைக்கு வருகிற ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். 3ஆவதாக நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம கவனிக்கிறோம். படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு
புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நோவாவை அழைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆதாமை அழைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என்னாலும் சில்வானுனாவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்று விராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, இந்த வார்த்தையை கவனியுங்கள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் எக்ஸலேஷனா வேவரிங்கா ஒரு மாதிரி அது நிரந்தரமற்றதாக குழப்பம் உள்ளதாக இல்ல, அது கன்ஃபர்மேஷனாக இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 4:16 வாசிக்கிறோம், ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்த எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் வருகிறது. ரோமர் 4:23-24 சொல்கிறார், விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆமென். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். முதலாவது அவருடைய சித்தம், இரண்டாவது அவருடைய கட்டளை, மூன்றாவது அவருடைய வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கிறது. அடுத்ததாக 4ஆவதாக நம்ம பார்க்கிறோம், ஆசீர்வதிப்பது என்பது தேவனுடைய ஆசையா இருக்கிறது. 3 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அது ஆசீர்வதிப்பது தேவனுடைய ஆசை, தேவனுடைய வாஞ்சை. இட் இஸ் காட்ஸ் டிசைர் என்று சொல்லுகிறோம். ஆமென். இது தேவனுடைய வாஞ்சை, தேவனுடைய ஆசையா இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறது உண்டானால், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்பினால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து, நம்மை விட நல்லவராயிருந்து, நம்மை விட உத்தமராயிருந்து, நம்மை விட பெரியவராயிருக்கிறவர், அவர் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 35:27 வசனம் சொல்கிறது, தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஊழியக்காரர் என்றால் ஊழியம் செய்கிற என்னை மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்கிறார் ஊழியக்காரர் என்று சொல்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய ஆசை என்பதை புரிந்து கொள்ளணும். உங்களை சபிக்கிறது ஆண்டவருடைய ஆசை அல்ல. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. God has pleasure in the prosperity of his servants என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். 5ஆவதாக நம்ம பார்க்கிறோம், இது தேவனுடைய திட்டமா இருக்கு. இட் இஸ் a God's plan. இந்த divine blessings, இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. யோவான் 1:18 சொல்கிறார், தேவன் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 3:16 வாசிக்கிற, ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். இங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் தம்முடைய, அந்த வசனத்தை போடுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப முதல்ல தேவ திட்டம் என்னென்றால் என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். எதற்காக அப்படி மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்தார்? பிள்ளைகளாகிய நாம நிமித்தம். அங்க வாசிக்கிற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம்
தரித்திரரானாரே. அல்லேலூயா. Hallelujah. நமது நிமித்தம் ஆண்டவர் தரித்திரரானார். நமது நிமித்தம் ஆண்டவர் தரித்திரரானார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் நமது நிமித்தம் தரித்திரரானார்? பிள்ளைகள் தரித்திரமா இருக்கிறார்களே, என் பிள்ளைகளுடைய தரித்திரத்தை நான் மாற்ற வேண்டும். நான் ஐஸ்வர்யவானாய் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகள் தரித்திரமாய் கஷ்டப்படுகிறார்கள். அப்படியானால் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். சில பேர் பாருங்க, அப்பா அம்மாங்கிறதுக்கே லாய்க்கில்லாதவர்கள் யார் தெரியுமா? அப்பா அம்மாங்கிறதுக்கு லாய்க்கில்ல. நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும். நான் ஒரு நாளும் என் பிள்ளை பசியா இருக்கணும்னு கவலைப்பட நினைக்க மாட்டேன். ஒரு நாளும் என் பிள்ளை தேவைக்காக ஏங்க வேண்டும்னு நினைக்க மாட்டேன். ஒரு நாளும் என் பிள்ளை கஷ்டப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஒரு நாளும் என் பிள்ளை இன்னொருத்தர்கிட்ட அடிமையா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஒரு நாளும் என் பிள்ளை கடன்காரங்களா இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடனே வாங்காம வாழுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா கடனால கஷ்டப்பட்டதுனால அந்த கடனா எனக்கு என் தம்பிக்கெல்லாம் அவ்வளோ பயம். கடனே வாங்காம வாழ்றதுக்காக நாங்கள் பிரயத்தனம் படுகிறோம். ஏன்னா அப்படியே வாங்கினாலும் அந்த நாணயமா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதை செலுத்தி நிர்வாகம் இருந்தாதான் அதை வாங்குவோம், இல்லைன்னா நாங்கள் வாங்க மாட்டோம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, தேவன் சரியான பெற்றோராக இருக்கிறார். அவர் நாம கடனாளியாகவோ தரித்திரமாகவோ இருக்க விரும்புவதில்லை. நல்ல வீடை கட்டிட்டு பிள்ளைகளை போய் வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுத்து பழகுன்னு சொல்ற அப்பா அல்ல நம்முடைய அப்பா. அல்லது நம்முடைய பிள்ளைகளை போய் கஷ்டப்படு, நல்லா போய் பாடுபடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுகிற அப்பா அல்ல நம்முடைய அப்பா. நம்முடைய அப்பா என்ன செய்கிறான்னா, நமக்காக ஏசப்பாவை சொல்றேன், ஏசப்பா உண்மையான அப்பா, சுயநலம் இல்லாத அப்பா, பொருளாசை இல்லாத அப்பா, நல்ல அப்பாவை சொல்லுகிறேன். அவர் சுயநலம் இல்லாத அந்த நல்ல அப்பா என்ன செய்கிறார் என்றால், எல்லா பாடுகளையும் தன் மேலே போட்டுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாய் மாறினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க ஒரு அப்பா என்ன செய்யணுங்க? ஒரு அப்பா எப்படி இருக்கணுமா? அப்பா எப்படி இருக்கணுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. ஒரு அப்பா எப்படி இருக்கணுமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆவது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபமானார். அவர் நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே என்னுடைய தரித்திரம் எல்லாம் இயேசுவின் இடத்துக்கு போய்விட்டது. சாபத்தினால நான் தரித்திரமாய் மாறினேன், வியாதி உள்ளவனாய் மாறினேன், பலவீனம் உள்ளவனாய் மாறினேன், மறிக்கிறவனாய் மாறினேன், சபிக்கப்பட்டு அழுகிறவனாய் மாறினேன், கைவிடப்பட்டவனாய் மாறினேன், அந்த கேடு அடைந்தவனாய் இருந்தேன். என் ஆண்டவர் எனக்காக சாபத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டவனே தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம், தேவனுடைய மகிமை எல்லாம், தேவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் என் மேல கடந்து வந்தது. என் மேலே அந்த ஐஸ்வர்யம், என் மேல அந்த மகிமை, என் மேல அந்த ஆசீர்வாதம், என் மேல அந்த காரியங்கள் எல்லாம் இறங்கின உடனேயே நான் இப்பொழுது ஐஸ்வர்ய சம்பன்னனானேன். என் அப்பா தரித்திரமாய் மாறினார், என் அப்பா சாபமாய் மாறினார், என் அப்பா அந்த கேடு அடைந்தார், என் அப்பா காயப்பட்டார், என் அப்பா நொறுக்கப்பட்டார், என் அப்பா கைவிடப்பட்டார், என் அப்பா நிந்தனைகளை அவமானத்தையும் சுமந்தார். என் அப்பாவின் முகம் உமிழ் நீரினால மறைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் நான் உமிழ் நீரிலே நான் என்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நாட்கள் இருந்தது, அவமானப்பட்ட நாட்கள் இருந்தது, வேதனைப்பட்ட நாட்கள் இருந்தது, நொறுக்கப்பட்ட நாட்கள் இருந்தது, கைவிடப்பட்ட நாட்கள் இருந்தது, தரித்திரமாய் போன நாட்கள் இருந்தது, பசியிலே வாழ்ந்த நாட்கள் இருந்தது. இயேசு என்றைக்கு என் அப்பா இங்கே வந்து என் சாபத்தை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு நான் விடுவிக்கப்பட்டேன், அன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே வெறியரங்கமான கோலமாகி சாபங்களை, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை ஆணிகளிலே எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அடித்து தன் மாம்சமாகிய திரைச்செயலின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தந்து என்னை புது சிருஷ்டியாக மாற்றினார். இனி நான் பழைய மனிதன் அல்ல, பழைய சபிக்கப்பட்டவன் அல்ல, பழைய வியாதிக்காரன் அல்ல, பழைய பாவத்துக்கு அடிமையானவன் அல்ல, பிசாசினால் ஆளப்படுகிறவன் அல்ல. இனி நான் பாவி அல்ல, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல,
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? இந்த வார்த்தைகளை சாத்தானை பார்த்து சொல்லுங்க. சில நேரத்தில் தேவ பிரசனம் இல்லாத போல தோன்றலாம், சில நேரத்தில் ஜெபிக்க முடியாத போல தோன்றலாம், சில நேரத்தில் பண தேவைகள் உங்களுக்கு நிறைய நெருக்குகிற நேரத்தில் என்ன ஆண்டவரே என்ன தூரமாய் விலகி விட்டேனோ, ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் தோன்றலாம். 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். உன்னதமான மறைவிருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தெய்வமே இயேசுவே உம்முடைய பிரசன்னம் என்னை மூடிக்கொள்ள வேண்டும், உம்முடைய தூதர்களை எனக்கு அனுப்ப வேண்டும், வான சேனைகளை எனக்கு அனுப்ப வேண்டும், வானம் எனக்கு திறக்கப்பட வேண்டும், வானத்தின் பலகணிகள் எனக்கு திறக்கப்பட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பலவீனங்களை மாற்ற வேண்டும், என் வியாதிகளை மாற்ற வேண்டும், உம்முடைய தழும்புகளால் சுகமானோ சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்து விட்டு இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி எனக்காக நீ சாபமாய் மாறியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வல்லமை என்னை தொடுவதாக, உம்முடைய மகிமை என்னை தொடுவதாக, உம்முடைய பிரசன்னம் என்னை தொடுவதாக என்று சொல்லும் போது அந்த பலவீனமான நேரங்களை தாண்டுகிற தேவனுடைய பிரசன்னம் உன்னை மூடிக்கொள்ளும். உன் பலவீனத்தில் தேவன் தம்முடைய பலத்தை விளங்க பண்ணுவார். பவுல் சொல்கிறார், இந்த பலவீனம் என்னை நெருக்குகிறது, என்னை குட்டுகிற ஒரு சாத்தானின் தூதனாலே நான் போராடுகிறேனே, என் வயிறு வலிக்கிறதே ஆண்டவரே, என் முதுகு வலிக்கிறதே ஆண்டவரே, என் தலை வலிக்கிறதே ஆண்டவரே, என் கரங்கள் வலிக்கிறதே, பணம் இல்லையே, என் பிள்ளைகளுடைய தேவை பெரிதா இருக்கிறது, கடன் பாரங்கள் துரத்துகிறது, வேலையில்லாத திண்டாட்டங்கள் துரத்துகிறது, வருமான பற்றாக்குறை துரத்துகிறது, கைவிடப்பட்டது போல தோன்றுகிறது என்று சொல்லும் போது நீங்கள் சொல்லப்பட வேண்டும். கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை, என் பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. The name of Jesus Christ. இயேசு என்ன நாமம், வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், என்னை உயிர்ப்பிக்கிற நாமம். நான் மரித்து போய் 4 நாளாய் நாரும் என்று சொன்னாலும் நார கிடைக்கிற என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஆண்டவரிடத்திலே உண்டு. அல்லேலூயா. உணர்ந்து போன எலும்பா இருக்கிற என் நம்பிக்கைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் எனக்கு உண்டு. சட்டங்களை மாற்றுவார், உனக்காக அதிகாரிகளை மாற்றுவார், உனக்காக ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார், வானத்தை பொழிய பண்ணுவார், பூமியை விளைய பண்ணுவார், அண்ட சராசரங்களை அங்கங்க நிறுத்துவார். யோசுவாவினுடைய பேச்சை கேட்டு கிபியோன் மேலே சூரியனும் ஆயிரோன் பள்ளத்தாக்கின் மேலே சந்திரனும் நிற்கும் என்றால் உனக்காக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாகிய உனக்காக எதையும் செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்லுங்க, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறாயா? உன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறாயா? தன் வழியை நடத்துகிறவனால் ஆகிறது அல்ல, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கடன் பாரத்திலே குடும்பமாக உட்கார்ந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்ற அந்த வேளையிலே கர்த்தர் பேசினார், அநேகருக்கு உன்னை கடன் கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் மாற்றுவேன் என்று. நம்பவே முடியாத எங்களுடைய வாழ்க்கையில அதன் பிறகு தேவன் என் தகப்பனையும் தாயும் ஆசீர்வதித்தார். எத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் வைத்தார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவர். இந்த காலவெளியில கர்த்தர் சொல்கிறார், சின்னவன் 1000 சிறியவன் 10,000 மாறுவான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதிந்து தூக்கி எடுத்து சிறுமையும் எளிமையானவனை குப்பிந்து வீழ்த்தி அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு பந்திருக்க செய்கிறவர், தேவரீர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களோ, எனக்காக ஆண்டவர் பேசினார் என்று இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார்,
இந்த வார்த்தைகள் உங்களை கர்த்தர் அனுப்பின நோக்கத்தை, வானத்திலிருந்து தேவன் உங்களை நோக்கி அனுப்பின இந்த வார்த்தைகள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி விட்டு வரும். அல்லேலூயா. உங்களில் பலர் விசேஷித்த விதமான நன்மையினாலே இந்த ஆண்டிலே ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. பலவீனத்தின் கட்டுகளை அறுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். வனாந்தரத்தில் பாதைகளை தோன்ற பண்ணுவார். வனாந்தரத்தை ஏதேனாய் மாற்றுவார். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவர் அதிசயத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயமாய் உன்னை நடத்துவார். அவர் ஆலோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் தண்ணீராலே தேசம் நிரம்பும். செங்கடல் குறுக்கே நின்றாலும் அந்த தண்ணீர்களின் ஆழத்திலே தேவன் உலர்ந்த தரையின் வழியாக இஸ்ரவேல் புத்திரரை கால் நனையாமல் கடக்க பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. யோர்தானை மேற்கும் கிழக்கும் குவியலாக நிறுத்திவிட்டு ஆண்டவர் ஒரு குவியலான தண்ணீர் ஒரு பக்கம் இருக்க அந்த பாதியின் வழியாக இஸ்ரவேல் புத்திரரை நடக்க பண்ணினார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி வாழ்க்கை ருசியுள்ளதாய் மாற்றினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இது கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சுமந்து கொண்டு வந்து உன்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். என் பலவீனத்துக்கும் மத்தியிலேயும் ஆவியானவர் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராயிருந்து சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். சபையே, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த கால வேளையில பிசாசு சொல்லுவான், நீ செஞ்சது எதுவுமே விளங்குனதில்லை, உன் வாழ்க்கையில நிறைய டிஸப்பாயின்மெண்ட், இனிமேலும் உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்குமா, இனிமேலும் உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் உன்னை ஒதுக்குறாங்க, இனிமேலும் உன்னுடைய ஏஜ் எல்லாம் பாரா போயிடுச்சு, இனிமேலும் உன் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரும்னா ஆபிரகாமை பற்றி நிறைய பிரசங்கித்திருக்கிறேன். ஏஜ் ஆண்டவருக்கு ஒரு கவுண்டிங் இயர் தானே தவிர, அது நியூமரிக்கல் இயர் தானே தவிர, அது ஒரு தடை அல்ல. தேவன் அதிசயத்தை அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவருக்கு எதுவுமே தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது. அவர் இன்றைக்கும் அவர் சர்வ வல்லவராயிருந்து உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நான் செபித்து கடந்து போகிறேன். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு தான் சொன்னீர், என்னை ஆசீர்வதிக்க போகிறேன், என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் விளைவினாலும் பயப்பட மாட்டேன், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் ஆண்டவரே நான் உமது பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் ஆண்டவரே, ஏனென்றால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என்னுடைய எல்லா துன்பம் துயரங்கள், என்னுடைய எல்லா அவமான நிந்தைகள், எல்லா பயங்கள் கவலைகள், எல்லா சந்தேகம் அவிசுவாசத்தை மாற்றி என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, என்னை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்து
அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மட்டும் நடத்தின தெய்வம், இனிமேல் எங்களை நடத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாய். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தப்பட, கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட என் ஆண்டவர் தடைகளை மாற்றுவீராக. இவ்வளவு நாட்களாக அவருடைய மன பிராந்தியத்திலே ஆண்டவரே அவரை குட்டி கொண்டு வந்த சத்துருவினுடைய கிரியைகள், எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், குற்ற மனசாட்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. நீ இப்படிப்பட்ட ஒரு ஆள், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ வியாதிப்பட்ட ஆள், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது என்றெல்லாம் சொல்லுகிற சாத்தானுடைய வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிற இந்த கால வேளையில எல்லா பலவீனப்படுத்துகிற அவிசுவாசத்தை கொண்டு வருகிற, கவலைகளை கொண்டு வருகிற, எல்லா சந்தேகத்தை கொண்டு வருகிற பொல்லாத வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவமாக்குகிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் அவமாக்குகிறேன். நம்முடைய பிள்ளைகளை கலங்க பண்ணுகிற வார்த்தைகளை அவமாக்குகிறேன். அந்த 10 விசுவாசியாத மக்கள் இஸ்ரவேல் புத்திரரை கலங்க பண்ணினது போல ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை கலங்க பண்ணுகிற, அவிசுவாசத்துக்கு உட்படுத்துகிற பொல்லாத மனிதனுடைய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே, வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை, சர்வ சேனைகளை படைத்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலவீனங்கள் மாறுவதாக, குறைவுகள் மாறுவதாக, பொருளாதார கட்டுகள் மாறுவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக, பிள்ளை சுனிய மந்திர வல்லமைகள் ஒளிந்து போவதாக, பொல்லாத அந்தகார ஆவியின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கர்த்தர் திறக்கப்பட்ட வாசலை தந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உம்முடைய பிரியம் என்றும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உம்முடைய கட்டளை என்றும், ஆசீர்வதிப்பது உம்முடைய ஆசை என்றும், ஆசீர்வதிப்பது உம்முடைய திட்டம் என்று நாங்கள் பார்த்தோமே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை அவனமாகவே ஆசீர்வதிக்கிற இந்த காலவெளியில சமாதானத்தோடு கடந்து போகட்டும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 பெருகும்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். கிருபையுள்ள வசனமும் பரிசுத்தாவின் இரவும் உம்முடைய பிள்ளைகளோடு கூர்ந்து நடத்துவதாக. மாசற்ற வரிக்கென்று ஆயத்தப்படுத்துவதாக. தேவ பிரசன்னம் கூர்ந்து வழி நடத்துவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானமும் நாம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.